எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து மின்கௌஸ்கி ஸ்பேஸ் உருட்டுகள் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் த ட்ரூத் இஸ், இப்போ தான் அடுத்ததுக்கு வர்றாங்க. பட் த ட்ரூத் இஸ் தட் த வேர்ல்ட் இன் விச் வி லிவ் இஸ் அ 4-dimensional space-time continuum. திஸ் இஸ் ரிவீல்டு பை த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ரீட் பண்ணிட்டு சிரிச்சிடாதீங்க, எனக்கே சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனால் அவங்க உண்மையான ட்ரூத் என்னதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி நம்ம இந்த வேர்ல்டு, இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வேர்ல்டு வந்து 4 டைமென்ஷனில் இருக்குதாமா. 4th டைமென்ஷனில் இருக்குதாம். அதுக்கு பேர் 4-dimensional space-time continuum. அப்போ 4th ஒரு பாயிண்ட் வருது, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் டைம். அப்போ 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், இடம் அப்படின்னு சொல்லி. ஒரு இடம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னோம். 4th பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட் வருது, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் டைம் ஆமா. அந்த டைமு சேர்ந்துச்சுன்னா அந்த 4 பாயிண்ட் ஒரு இதுக்கு இருந்துச்சுனாலே அது வந்து 4th டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தமா? கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல தான் நான் அப்போ அந்த டைமுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஒய் இசட்டு அது கூட சேர்த்து 4th கோஆர்டினேட் வந்து டி, ஸ்மால் டி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரீட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை எக்ஸாம்பிள் கொடுத்து அதுக்கு ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை வச்செல்லாம் நம்மளால் 4th டைமென்ஷனை பற்றி கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்றத நான் சொல்ல வர்றது. சரி தானே? இப்போ அதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லலாம். ஆனால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? பண்ண முடியும், இதை வச்சு பெரிய விஷயங்கள்லாம் அந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குப்பா அப்படின்னா இதை பற்றி நான் விளக்கமாக உட்காந்து ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணி சொல்லலாம். இதுவே ஒரு பெரிய உருட்டுனா நான் எதுக்கு மணிக்கணக்காக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்? தேவையில்லை தானே? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது வந்து எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் மின்கௌஸ்கிஸ் 4-dimensional மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கு பேர். ஆத்தர் வந்து முருகேசன். சரி தானே? மின்கௌஸ்கிஸ் 4-dimensional space-time continuumனு ஒரு பேரா இருக்கும், ஒரு டாபிக் இருக்கும். அதில் இருக்கிறது தான் நான் எழுதி வச்சுருக்கேன். அதை படித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். சரி தானே? சரி, இப்போ நான் அதை நான் சொன்னேன்னா, ஆனால் இது 3 டைமென்ஷனில் தான் இருக்குன்னு சொல்லி நியூட்டன் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐன்ஸ்டீன் வந்து என்ன குழப்பி விட்டாங்கன்னா, இல்லை இது வந்து 4 டைமென்ஷனில் இந்த நம்ம உலகம் வந்து போய்கிட்டு இருக்குது. அதுக்குரிய 4th பாயிண்ட் என்னதுன்னா டைமு, ஸ்மால் டி, எக்ஸ் ஒய் இசட்டோட நீங்கள் வந்து ஸ்மால் டியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அதை கண்டினியூஸாக வச்சு தான் மின்கௌஸ்கி அப்படின்றவர் ஒர்க் பண்ணார். அவர் ஐன்ஸ்டீன் வந்து அந்த டீன்னு சொன்னாலுமே அது சும்மா அந்த டி அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு அதில் பெருசாக ஒர்க் பண்ணாமல் அதை விட்டுட்டு போயிட்டாரு. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அப்புறம் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஐன்ஸ்டீன் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டினாலும் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டினாலும் ஒன்று தான். சரி தானே? அதில் வந்து 2 பாயிண்ட்டு தான் இருக்கும். அது என்னதுன்னா, லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் சேம் இன் ஆல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸ். அப்புறம் அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படின்னா என்னதுன்னா, ஃபிசிக்ஸில் இருக்க எல்லா லாஸ் நம்ம படிக்கிறோம்ல, அது எல்லாமே எல்லா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது. அப்போ அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் இங்கே ஒரு பொருள் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு உலகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இதான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேசஸ் கான்ஸ்டன்ட் இன் ஆல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2 விஷயத்தையும் உருட்டுன்றது தான். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மின்கௌஸ்கி, அடுத்து வந்து லைட்டை பற்றி தான் நான் வெலாசிட்டி ஆஃப் லைட்டை பற்றி தான் அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். சரி தானே? அதுக்கு வந்து எனர்ஜி லைன் டயக்ராமாக வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இது நான் சும்மா எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன் இந்த வீடியோவில். வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேசஸ் கான்ஸ்டன்ட் இன் ஆல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு வந்து 3.2 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வேல்யூ. சரியா? அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு லைட்டை நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அது ஃப்ரீ ஸ்பேஸ் எதுலேயும் டச் ஆகாமல் ஃப்ரீ ஸ்பேஸில் போய்கிட்டு இருக்குன்னா
அதுக்குரிய ஸ்பீடு, லைட்டோட ஸ்பீடு, வெலாசிட்டினாலும் ஸ்பீடுனாலும் ஒன்று தான். ஆனால் வெலாசிட்டின்றப்ப அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்பீடுன்ற அளவுக்கு இருக்காது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி தானே? டைரக்ஷனை சேர்த்து சொல்ல முடியாது வெலாசிட்டி. ஓகே, இப்போ போய்கிட்டு இருக்குது, எந்த இதுலேயும் டச் ஆகாமல் ஒரு லைட்டு வந்து போய்கிட்டு இருக்கு, ஃப்ரீ ஸ்பேஸில் போய்கிட்டு இருக்குன்னா அதனுடைய ஸ்பீட் ஆஃப் லைட் என்னதுன்னா அந்த வேல்யூ நான் சொன்னேன்ல 3×10⁸ மீட்டர்/செகண்ட். அது அந்த வேல்யூ வந்து எல்லா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லையுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குமா. ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க நீங்கள் எங்கே போனாலுமே அந்த லைட்டோட ஸ்பீடு மாறவே மாறாது அப்படின்றத ஐன்ஸ்டீனுடைய தியரி. இதை எதிர்த்து தான் நான் அடுத்த தியரியே சொல்ல போகிறேன். அது அடுத்த இதெல்லாமே என்னுடைய ஒர்க்ஸு. இந்த உலகத்தில் பிறந்து நான் இவங்க சொன்ன தியரியெல்லாம் படித்ததுக்கப்புறம் நான் யோசித்து கண்டுபிடிச்சி ஃப்ரேம் பண்ண ஒர்க்ஸுன்னு தான் சொல்லணும். இதை போய் நான் சயின்டிஸ்ட்டை ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்கக்கூடிய காலம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். இந்த உலகத்தையே மாற்றுறதுக்கு தான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம், சும்மா இருந்தால் எப்படி? சரி, அப்போ இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம், இப்போ இதை நான் எதுக்கு சொன்னேன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டினா இதுதான், அந்த 2 பாயிண்ட். சரி தானே? ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி ஒரு ஒர்க் பண்ணி ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அது வந்து இதை விட ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து இந்த 4 டைமென்ஷன் 5 டைமென்ஷன் அதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய தியரி. அவரே என்னமோ போயிட்டு வந்த மாதிரி சொல்லுவார். எப்படியெல்லாம் ஏன்னா அதை வச்சு அந்த தியரிக்கு அப்புறம் தான் அந்த ஆட்டம் பாம்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆட்டம் பாம்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்றதுக்காக 5 டைமென்ஷன் 6 டைமென்ஷனுக்குலாம் ஐன்ஸ்டீன் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப பெருசாலாம் நினைக்கக்கூடாது. 3 டைமென்ஷனல் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டம் பாம்பு கண்டுபிடிச்சிட முடியும். சரி தானே? அப்போ அதையும் தாண்டி பெருசாக நிறையா இருக்குதுன்னா நிறைய இருக்குது. இவங்க இதுக்குள்ளே குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிட்டு இப்படி சுற்றிட்டு ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை வந்து என்ன சொல்கிறது, வெட்டித்தனமான ரூட்டில் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரி, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நான் சொல்லிட்டேன்ல. அப்போ இந்த உலகம் இதில் வந்து இருங்க. அதுக்கப்புறம் மின்கோஸ்கியோடைய ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாரு, நான் அதை மட்டும் ரீட் பண்ணுறேன். த இமேஜினரி டைம் குவார்டினேட். நான் சொன்னேன்ல டைம்னு ஒரு குவார்டினேட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, அதுதான் வந்து டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். டி appears here in exactly the same way as the space coordinates. எக்ஸ் ஒய் இசட்டு ஃபோர்த்தா ஆட் ஆகுறது டி. சரி, அப்படின்னு சொல்கிறாங்க. this 4-dimensional manifold which appears as a linking together of space and time. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த ஃபோர்த் டைமென்ஷனல் பாயிண்ட் டீன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த பாயிண்ட் டி என்ன பண்ணுதுன்னா இந்த எக்ஸ் ஒய் இசட்டுன்ற இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸை இன்னொரு டைமென்ஷன் கூட இணைக்குதான். அந்த ஃபோர்த் டைமென்ஷன் டைம் டைமென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு டைமென்ஷனை இந்த 3rd டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அதை விட சின்னதாக இருக்கக்கூடிய இந்த 3rd டைமென்ஷன் கூட இணைக்குதான். ரெண்டையும் லிங்க் பண்ணுது இந்த டி அப்படின்ற பாயிண்ட்டு. அப்போ இந்த டீன்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இணைக்குது எதை அப்போ அந்த ரெண்டையும் இணைக்குதுல, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் டைம் தியரி, ஸ்பேஸ் டைம் குவார்டினேட், ஸ்பேஸ் டைம் லிங்கிங். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா இருக்கும், அந்த வார்த்தையை நான் கண்டுபிடிச்சி வந்து சொல்கிறேன். அந்த ஸ்பேஸு டைமும் எந்த இடத்துல ஒரே நேரம்னு, அதான் நேரமும் இடமும். சரி தானே? 4 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தது, வாழ்ந்துக்கிட்டு வந்தது. 4th பாயிண்ட் டைமு. அந்த ஸ்பேஸ் 3 பாயிண்ட்ஸ் கூட அந்த இன்னொரு பாயிண்ட்டு டைம், இன்னொரு டைமென்ஷன்லேருந்து வரக்கூடிய பாயிண்ட்டு டைமும் ரெண்டு எப்போ சந்திக்குதோ, ரெண்டு ஒன்றை சந்திக்குதோ அந்த பாயிண்ட் அது வந்து இன்னொரு வேர்ல்டையே உருவாக்குமா. அந்த வேர்ல்டுக்கு பேர் தான் மின்கௌஸ்கி வேர்ல்டு ஆர் த 4-dimensional ஸ்பேஸ் டைம் கண்டினியூம். அப்போ இந்த ஸ்பேஸ் அப்படின்ற 3rd குவார்டினேட்டில் இருக்கிறது 4th குவார்டினேட்டுக்கு போகும்போது இது வந்து அழிஞ்சு போயிடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வச்சு தான் நம்ம இந்த கலியுகம் அப்படின்ற டெஃபினிஷனே சொல்ல போகிறேன். ஆனால் அந்த மின்கௌஸ்கி பண்ண தப்பு என்னென்னா, அவர் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சயின்டிஸ்ட் மாதிரி தான். இந்த தீர்க்க தரிசனம்
அதை வச்சு அவருக்கு அந்த காலத்தில் என்னமோ தோடி இருக்கு, ஆண்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் பண்ண மிஸ்டேக் என்னதுன்னா, அது வந்து அப்பறந்தே அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்போ ஐன்ஸ்டீன் காலத்துல இருந்தே 4th டைமென்ஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தியரி சொன்னது தான் தப்பு. ஆனால் இந்த விஷயம் இனிமேல் தான் நடக்க போகுது. அதுக்கான தியரியை வந்து மின்கோஸ்கின்றவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனால் அவர் நிறைய மிஸ்டேக் விட்டுருக்காரு. அப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் சொன்ன தியரியை படித்து பார்த்து அதில் இருக்கிற மிஸ்டேக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள். சரிதானே? எல்லாமே கடவுள் சொல்கிறாங்க. நான் அதை படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுது. எனக்கு இவ்வளோ பெரிய அறிவு இருக்கான சத்தியமாக கிடையாது. கடவுள் கொடுத்த அறிவு தான். கடவுள் வந்து எனக்கு இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தியரியும் ரீட் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. இதில் எனக்கு கிரெடிட் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். என்னால் அப்படி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அது கடவுள் கொடுத்தது தான். சரி தானே? அதை ரீட் பண்ணும்போதே எனக்கு அது புரியும், இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கே அப்படி சொல்லி. நான் எப்போ காலேஜ் படிக்கிறப்பலேருந்தே ஒவ்வொரு இதையும் ரீட் பண்ணும்போதே நான் அந்த தப்பெல்லாம் நான் என் நோட்லலாம் எழுதி வச்சுருப்பேன். இதில் இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டெல்லாம் நான் இப்போ கண்டுபிடிச்சது கிடையாது. வெலாசிட்டி ஆஃப் லைட்டில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குன்றத 3rd இயர் படிக்கும் போதே நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு அப்போல்லாம் பயம். இதெல்லாம் சொன்னால் நம்மளை எல்லாரும் பெரிய பெரிய அப்போ நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிட்டே பேசினேன் இதை பற்றி. அப்போ எங்கள் காலேஜுக்கு அந்த சயின்டிஸ்ட் வந்து வந்திருந்தாங்க. அதனால அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. அவங்க தமிழ்காரங்க தான், ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து மும்பை. அந்த சயின்டிஸ்ட் கிட்டே நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, அதாவது நான் உருட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்கள வந்து எதிர்த்து இந்த தியரியை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ப்ரொப்போஸ் பண்ணணுன்றது தான் எனக்கு அப்போ இருந்த ஆம்பிஷன். அவங்க அப்போ என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அப்போ இருந்தே நான் அதைத்தான் ஆம்பிஷனாகவே வச்சுருந்தேன். இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டில் என்னமோ இருக்குது, என்னமோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் பண்ணவே முடியாது. அதை எப்படி நீங்கள் ஐன்ஸ்டீன் தியரியை தப்பு சொல்லலாம் அப்படிலாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் அதை அப்போ எனக்கு ப்ரூவ் பண்ண தெரியல, ஏன்னா நானே அப்போ சின்ன பிள்ளை. ஆனால் இப்போ நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன். இப்போ நான் சொன்னாலுமே யாரும் நம்ப போகிறது இல்லை, இப்பயுமே ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் நான் ப்ரூஃபை சொல்லிடுவேன், ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அதை உண்மையிலே ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வரும். எனக்காக கடவுளே வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க நான் சொன்னதை. ஏன்னா சிவன் தான் என்னை இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி பின்னாடி நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்ல வேண்டியது என் கடமை தானே, சொல்கிறேன். என்ன எல்லாரும் இதில் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் எனக்கு கவலையே இல்லை. சிவன் வந்து காப்பாற்றிடுவாங்கன்னு அவ்வளோ பெரிய தைரியம், நம்பிக்கை. எப்படி இப்படிலாம் நான் நம்பிட்டு என் வாழ்க்கையை வாழ்கிறேன்னு தெரியல. அது கூட ஒரு மேஜிக் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்போ இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்போ ஸ்பேஸும் டைமும் எந்த இடத்துல எப்போ சந்திக்குதோ அப்போ வந்து அப்போ இந்த ஸ்பேஸ் 3 டைமென்ஷனல் பாயிண்டில் இருக்கக்கூடியது 4th டைமென்ஷனில் போய் ஆட் ஆகிரும். அப்போ அதுக்கு பேர் வந்து அப்போ 3 டைமென்ஷன் அழிஞ்சிடாது. அது இன்னும் அந்த டைமென்ஷன் கூட போய் 2 ஒன்றா சேர்ந்து இதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸும் சேர்ந்து இணைஞ்சு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதுக்கு பேர் தான் என்னது? 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம். கண்டினியூம்ன்ற வேர்டு எதுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதான் இது கூட சேர்ந்துருச்சுன்னா, இது அழிஞ்சிருச்சுன்னா அது கண்டினியூம் கிடையாது. அது அழியாமல் 2 சேர்ந்து புதுசாக ஒன்று உருவாகி அப்புறமும் திருப்பி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால அது பேர் 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம். அந்த அப்படி உருவாக போகிற அந்த வேர்ல்டுக்கு பேர் என்னது? மின்கௌஸ்கி வேர்ல்டு. அதுக்காக மின்கௌஸ்கி அந்த விஷயத்தை அந்த தியரியை வந்து மின்கௌஸ்கி ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சாருன்றதுக்காக மின்கௌஸ்கி வேர்ல்டுன்னு சொல்லக்கூடாது. அது வேற ஒரு வேர்ல்டு. அது வரும், அதுவும் வர்றதுக்கு அதை பற்றி தானே எல்லாருமே வந்து வேற டைமென்ஷனுக்கு போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அதை பற்றி நம்ம பேசுவோம். சரி, வேற ஏதாவது இதில் சொல்கிறதுக்கு இருக்கான்னு நான் பார்க்குறேன். இருக்குது. அது என்னதுன்னா, அந்த டீன்ற பாயிண்ட்டை வந்து வெறும் டீன்னு சொல்ல மாட்டாங்க. ஐசிடி, ஸ்மால் ஐ ஸ்மால் சி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இமேஜினரி லென்த்து. அந்த ஐசிடி அப்படின்ற பாயிண்ட்டுக்கு பேர். அந்த இமேஜினரியாக வரக்கூடிய அந்த விஷுவல் இல்லை அதுக்கு பேர் ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவாங்களே, விர்ச்சுவல். அந்த விர்ச்சுவல் லென்த்து தான் அந்த 4th குவார்டினேட் டைம். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் அப்படி ஒன்று இருந்து ஆட் ஆச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பாயிண்ட் வந்து ஸ்பேஸில் எப்படி நகரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். சரி தானே? ஆனால் அதுக்கு பேர் வந்து வேர்ல்டு பாயிண்ட். அந்த ஐசிடின்னு சொன்னீங்களா, அது பேர் வேர்ல்டு பாயிண்ட்டு, வேர்ல்டு லைனு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க.
ஆனால் அப்படி ஒன்று இப்போ இல்லை, அது இனிமே தான் வரப்போகுது. அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணாம். இப்போ இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு உண்மையிலே இப்போ மின்கௌஸ்கியோடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த வேர்ல்டு வந்து 4th டைமென்ஷனில் உண்மையிலே போயிட்டு இருக்குது. அப்போ 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு பத்தாது. இந்த வேர்ல்டில் எதை நம்ம மெஷர் பண்ணணும்னாலும் 4th ஒரு பாயிண்ட் இருக்குது. அது வந்து டைம் பாயிண்ட் டி. அதனுடைய இமேஜினரி லைன் லென்த் வந்து ஐசிடி. அதை வந்து ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஐசிடி அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் இந்த பேனாலேருந்து ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4th டைமென்ஷனல் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 3rd டைமென்ஷனலுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஸ்பேஸ்ன்னு சொன்னோம். 3rd டைமென்ஷன் அது அளக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து வால்யூம்னு சொன்னோம். அது மாதிரி 4th டைமென்ஷனுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அதை அளக்கக்கூடிய அந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மின்கௌஸ்கி ஸ்பேஸ் அல்லது மின்கௌஸ்கி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி தானே. 4th டைமென்ஷனில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா டைம் டி, அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, மின்கௌஸ்கி வேர்ல்டு, மின்கௌஸ்கி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி தானே. இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இது ஏன் உருட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு அப்படின்றது எதுனா 3rd டைமென்ஷனல் வேர்ல்டு. அது ஆல்ரெடி நான் வந்து நியூட்டன்ஸ் லாஸ்ட்ல நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ அன்பே சிவம் வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். நம்மளோட சோல் வந்து எந்த டைமென்ஷன்லேருந்து இங்கே வந்து நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரி தானே. அந்த வீடியோவுடைய நேமெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பழைய வீடியோ எந்த வீடியோவுடைய கண்டினியூஸாக இந்த வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கணும் அந்த வீடியோவுடைய நேமெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை என்னோட சேனலில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க, இன்னும் தெளிவாக புரியும். சரி தானே. ஓகே. நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம், சூரியன் மற்றும் 8 பிளானட்ஸ். ப்ளூட்டோ வந்து இப்போ சேர்க்கல. முதல்ல 9 பிளானட்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ளூட்டோ நம்மளுடைய சூரியனை சுற்றலை, அது வேற சூரியனை சுற்றுதுன்னு அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்போ 8 பிளானட்ஸு, இந்த சூரியன், இது எல்லாமே சேர்ந்தது வந்து எந்த டைமென்ஷனில் இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பூமி முதற்கொண்டு எந்த டைமென்ஷனில் இருக்குதுன்னா 3rd டைமென்ஷன். சரி தானே. 3rd டைமென்ஷனில் தான் இருக்கும். நம்ம இன்னும் 4th டைமென்ஷனுக்குலாம் போகலை. அப்புறம் நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பயங்கரமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாரின்காரங்களாக இருந்தாலும் சரி, தமிழ்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்மளாம் இப்போ வந்து 5th டைமென்ஷனுக்கு மாறிட்டோம். இப்போ 2020 5th டைமென்ஷனல் ஷிஃப்ட் அதுக்கெல்லாம் நம்ம போயிட்டோம். இப்போ 3rd டைமென்ஷனில் தான் நம்ம இருக்கிறோம் எப்பயுமே. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை நம்ம வந்து 3rd டைமென்ஷனில் தான் இருக்கோம். நம்ம பூமி அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை. ரொட்டேஷன் ஸ்பீடு தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. 3rd டைமென்ஷனில் ஸ்பீடு எவ்வளோ வேணால் சேஞ்ச் ஆகலாம், எவ்வளோ வேணால் சேஞ்ச் ஆகலாம், எந்த தப்பும் கிடையாது. சரி தானே. ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்றதுக்காக டைமென்ஷனுக்கே மாறிடுச்சு சொல்லி பெருசாக உருட்டி விட்டு எல்லாரையும் குழப்பி பைத்தியமாக்கக்கூடாது. ஓகேவா. உண்மை கடவுள் சொன்ன உண்மை என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உலகம் இந்த ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டம், இந்த கேலக்சியே எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கேலக்சி முழுக்க பல சூரியன்கள் இருக்குது. ஒவ்வொரு சூரியனுக்கும் பிளானட்ஸ் இருக்குது, அதுலேயும் உயிர்கள் வாழ்கிறாங்க, எல்லாமே இருக்குதுல்ல. எது நம்ம கேலக்சியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லி நைட்டு ஸ்டார்ஸ் வானத்தில் பார்க்குறோம்ல, அது எல்லாம் அதில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குதோ அது எல்லாமே நம்ம 3rd டைமென்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அது வந்து நம்ம கண்ணால் பார்க்கும்போது இந்த ஸ்டாருக்கு எத்தனை பிளானட் இருக்குது இதெல்லாம் தெரியாது. இதே டெலஸ்கோப் வச்சு பார்த்தாங்க, ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல எல்லாம் டெலஸ்கோப் வச்சு பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு தான் பக்கத்தில் இருக்கிற ஆண்ட்ரோமெடா கேலக்சி இதெல்லாம் வந்து நமக்கு சொல்கிறாங்க. சரி தானே. இது எல்லாமே எங்கே இருக்குது, நம்ம மில்கி வே கேலக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த மில்கி வே கேலக்சி அப்போ எங்கே இருக்குது, 3rd டைமென்ஷனில் இருக்குது. சரி தானே. 3rd டைமென்ஷனில் மில்கி வே கேலக்சி மட்டும்தான் இருக்குதா, கிடையாது. 3rd டைமென்ஷனில் பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்குது. அதில் ஒரு அண்டம் தான் மில்கி வே கேலக்சி, தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இது மாதிரி பல கேலக்சி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த மெயின் கேலக்சி எது அப்படின்னா அது 3rd டைமென்ஷனல் கேலக்சி.
அதுதான் நம்ம ஒட்டுமொத்த கேலக்சிக்குமே, கேலக்சியில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜியை கொடுக்குது. சரி தானே? அது எங்கே வாங்கி எனர்ஜியை கொடுக்குது, எங்கேருந்து? அதுக்கே தனியாக எல்லாம் கிடச்சிச்சா? கிடையாது. எங்கே பிரபஞ்சத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை எடுத்து இங்கே நமக்கு எனர்ஜியை வாங்கி கொடுக்குது. சரி தானே? அப்போ நமக்கான மெயின் சென்டர் எது? 3rd டைமென்ஷனல் கேலக்சியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஸ்டார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நெபுலா ஸ்டார் இருக்குது. பெரிய ஸ்டார் தான் நெபுலா ஸ்டார். அந்த நெபுலா ஸ்டார்லேருந்து தான் எல்லா சூரியன், அதுக்குரிய பிளானட்ஸ் எல்லாமே வந்துச்சு. இது மொத்தம் எத்தனை நெபுலா ஸ்டார் இருக்குன்னு சொன்னேன்? 7 ஸ்டார் இருக்குது. எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே திருப்பி சொல்லிட்டு இருந்தால் வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். சொன்னதே சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் புதுசாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் தான் பார்த்துட்டு என்கிட்ட இப்போ மெசேஜ் எல்லாம் பண்ண வராங்கல்ல, என் வீடியோ பார்த்துட்டு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன், அதையே டவுட்டாக கேட்டுக்கிட்டே வராங்க. நான் அதையே சொன்னதே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நான் இன்னும் சொல்ல வந்தேன். இனிமே தான் நான் இது வரைக்கும் போட்டதெல்லாம் ட்ரெய்லர் தான் சொல்லுவேன். இது வரைக்கும் யூடியூப்பில் போட்டதெல்லாம் ட்ரெய்லரு. இனிமே தான் மெயின் பிக்சரே நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ சொன்னதே சொல்லிட்டு இருந்தேன்னா இனி வரக்கூடிய விஷயங்களை நான் என்னைக்கு சொல்லி என்னைக்கு முடிக்கிறது? எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்கிற டைம் வந்து 1 வருஷம். இந்த 1 வருஷத்துக்குள்ளே அவங்க சொல்லியிருக்கிற சிலபஸ் எல்லாத்தையும், அடுத்து கர்ம யோகம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னா 1 வருஷம் 10 எனக்கே தெரியாது. அப்போ எனக்கு ரொம்ப நெருக்கடியான டைமு. ஸ்பீடாக நான் முடிக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் நானும் சொன்னேன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறீங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு இதை கற்றுக்கணும், என்னோட வீடியோஸில் இருக்கிறத கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அவங்களாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்கன்னு சொல்லுவேன். டவுட்டு வருதுன்னா ஆல்ரெடி வீடியோவில் நான் எல்லாமே சொல்லிட்டேன். அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு வாங்க கொஞ்சமாக தயவுசெய்து. தெரில அப்படின்னா டவுட் கேட்குறீங்கன்னா, தெரியாமல் முன்னாடி பார்க்காம வந்து டவுட்டு கேட்குறீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வீடியோ என்னோட அந்த புது வீடியோ அப்போ மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால் வந்து கேட்குறீங்க. அப்போ நானே உங்களுக்கு சொல்லுவேன், இந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்துட்டு வாங்க, இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லி வீடியோ லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சி விட்ருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் யாருமே பார்த்ததா ஐடியாவே இல்லை. பார்க்காம இருக்கிறது. அப்புறம் திருப்பி வந்து நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது, திருப்பி கேட்ட கொஸ்டினே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு சத்தியமாக எரிச்சல் தான் வருது. அந்த பதில் நான் ஏற்கனவே சொல்லலை அப்படின்னா அந்த டவுட்டை கேட்குறாங்கன்னா தெளிவாக உட்காந்து சொல்லலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னா, ஏன்னா எனக்கும் அடுத்தடுத்து வேலை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து புதுசான விஷயங்களை மெசேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணால் செலவழிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சொன்ன விஷயத்தையே சொல்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் அது உண்மையிலே தப்பு. என்னோட டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், உங்கள் டைமை நீங்களே வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுள் கொடுத்த இந்த பொன்னான நேரம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம எப்பயுமே வேஸ்ட் பண்ணவே கூடாது. சரி தானே? சிந்திக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் வேணால் நம்ம செலவிடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆரோக்கியமான சிந்தனை இருக்கணும். ஓகேவா? உருப்படியாக சிந்திங்க. அதை தான் அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருப்படியான கனவை காணுங்க. உருப்படி இல்லாத விஷயங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வெட்டியாக சிந்திச்சுக்கிட்டு அதை இன்னொருத்தவங்ககிட்ட கொண்டு போய் கொட்டி அவங்களையும் சேர்த்து யோசிக்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க டைமையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணுறது தேவையில்லை. நான் உங்களை இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் இந்த உலகத்தில் உங்களை வச்சுருந்தாங்க. நான் உங்களை எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை நீங்களே யோசிச்சு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொண்டு போகணும். அந்த மாதிரி தான் நான் என்னோட யோகா சென்டரை நான் வந்து போட போகிறேன். வர்ற எல்லாரையுமே ஒரு வருஷம் தான் நான் வந்து டீச்சிங் பண்ண போகிறேன், யாருக்காக இருந்தாலும். அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன். அவங்கள வந்து அவங்களோட கான்டாக்ட் எல்லாமே கான்டாக்ட்லாம் இருக்கும். அடுத்து வந்து அதை பற்றி நான் வந்து கைடன்ஸ் பண்ண மாட்டேன். 1 வருஷம் தான் யாராக இருந்தாலும். 1 வருஷம் கைட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் அவங்களுடைய ஆயில் இருக்கிற வரைக்கும் அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துப்பாங்க. யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க பிரச்சனையை வேணால் தீர்த்து வைப்பாங்களே தவிர்த்து அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அப்போ எல்லாரையும் அவங்களுக்குன்னு ஒரு பேரியர் இருக்குது தெரியுமா? அவங்களாம் எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே பெரிய பெரிய சோல்ஸ். நீங்களாம் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்காக பிறந்தவங்க. யாராக இருந்தால் எல்லாருமே ஈக்குவலாக தான் கடவுள் வந்து உங்களுக்கு அந்த ஆற்றலை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் பேரியர்ஸ் ஏன் வருது? பயன்படுத்த முடியாத மாதிரி கஷ்டம் வருது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். அதுக்கான காரணம் எல்லாத்தையும் சொல்லி அந்த ஒட்டுமொத்த சாபத்தையும் நான் உடச்சி விட்டுறேன் வீடியோ போட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். அந்த பேரியர்ஸ்லாம் உடச்சி அதுக்கான உங்களுக்கான ஆற்றலை நீங்களே எடுத்து நீங்களே வாழ்கிறதுக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்களே உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு வரம், மேஜிக்
கடவுளுடைய வரம் தான் சொல்லணும். அது எல்லாருக்குமே இனிமே கிடைக்க போகுது. அழியக்கூடியது என்னைக்குமே அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உருவாகக்கூடியது, பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் உருவாக்குறதா என்னுடைய வேலை. சோல் என்ரிச்மெண்ட், சரி தானே? அதை நான் உருவாக்கி விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவங்கள வச்சுக்கிட்டே அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நான் வந்ததுக்கான அர்த்தமே தப்பாக போயிடும், அவங்க பிறந்ததுக்கான அர்த்தமும் தப்பாக போயிடும். எல்லாரையும் அவங்கவுங்கள பெரிய ஆளாக்கி விடுறது, அதுதான் என்னுடைய வேலை, சரி தானே? அப்போ இந்த ஒரு வேர்ல்டு, அப்போ இந்த வீடியோஸ்லாம் நான் லிங்க் கொடுத்துறேன், எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த ஒரு வேர்ல்டு அப்படின்றது நரகம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதை அடுத்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து பகவத்கீதையை வச்சு சொல்லும்போது இன்னும் தெளிவாக புரியும். எங்கேயுமே நரகம், இந்த உலகம் நம்ம வந்து நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யாருமே சொல்லலை. அதை நான் சொல்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். அந்த விஷயத்த இத்தனை வருஷம் கழிச்சு இது வரைக்கும் நரகமே தெரியாம இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் என்னுடைய பிறவியே. நரகம்தான், அதாவது இறைவன் இப்பதான் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா. இறைவன் என்னுடைய பிறப்பை இந்த உலகத்துல கொடுத்து என்னை தேர்ந்தெடுத்து இது வந்து ரகசியமா வச்சிருந்தாங்க. இது வந்து இறை ரகசியம். இந்த உலகம்ன்றது நரகம் தான், தப்பு பண்ணாதான் இந்த உலகத்துல வந்து நம்ம பிறந்து வாழவே முடியும் அப்படின்றத இது வரைக்கும் இறைவன் 4 யுகமா சொல்லவே இல்லை. இப்பதான் இது வந்து ரகசியமாவே வச்சிருந்தாங்க. அதனாலதான் நமக்கு ஏன் கஷ்டம் வருது, நம்ம நல்லவங்களாவே இருக்கோம் ஆனாலும் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்றதெல்லாம் புரியாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா நரகத்துல பிறந்தா கஷ்டம்தான் வரும், சந்தோஷம்லாம் வராது. சந்தோஷம் வர மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி கஷ்டம்தான் வரும், சரி தானே? நம்ம ஏன் கஷ்டப்பட்டே வாழணும் இந்த உலகத்துல? ஏன்னா நரகம், தப்பு பண்ணாதான் வந்து பிறந்திருக்கோம். இது எல்லாமே இப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த சாபம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பயும் நான் சொன்னால் யாரும் நம்ப போறதில்ல, அது நம்புறதுக்கான காலமும் வரும், என்னால வரும், சரிதானே? அந்த சாபத்தை நீக்கி இது நரகம் அப்படின்ற ரகசியத்தை உடைச்சு இந்த உலகத்துக்கு நீ சொல்லு அப்படின்றதுக்கு தான் கடவுள் என்ன பிறவி எடுக்க வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்துல. நான் சொல்லிட்டேன், சரிதானே? எக்ஸ்க்ளூசிவா இந்த உலகத்துல யாரும் சொல்லாத விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதை பார்த்து புரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உட்காந்து திங்க் பண்ணுவீங்க தானே, என்னது இது நரகமா? ஓ ஆமா, அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். சரி, அப்ப நரகம், அப்ப ஃபுல்லா நான் கஷ்டம் தான் படுவேன், அப்ப ஏன் நான் வாழணும், சூசைட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு பேர் தான் கர்மயோகம். அதை பத்தி அடுத்து சொல்றேன், ஓகே தானே? அப்ப நம்ம எப்பயுமே டைமென்ஷன் மாறவே மாறாது. எப்ப மாறும்? பிரபஞ்சம் அழியும் போதுதான் மாறும். அழியும் போது எல்லாமே அழிஞ்சு திருப்பி உருவாகும் போது வேணா வேற மாதிரி உருவாகலாம். அது வரைக்கும் இந்த 7 நெபுலா கோளுக்குரிய ஒவ்வொரு கோளுக்கும் பலவிதமான அண்டங்கள், பேரண்டம்ன்றது 7 தான். ஒவ்வொரு பேரண்டத்துக்கும் பலவிதமான சிறு சிறு அண்டங்கள் இருக்குது. அப்ப நம்ம நெபுலா கோள் வந்து இருக்கக்கூடிய பேரண்டம் பேர் என்னது, கேலக்சிக்கு பேர் என்னது? 3rd டைமென்ஷன், சரிதானே? இதை நீங்க மறந்துடவே கூடாது. அப்ப நம்ம 4th டைமென்ஷனுக்குலாம் இப்பெல்லாம் போறது இல்லை. 4th தாண்டி 5ன்ட்டாங்க, 5th டைமென்ஷன்ல நம்ம இருக்கோன்ட்டாங்க. அதெல்லாம் நான் ஏற்கனவே சத்தியுக மாற்றம் அப்படின்ற வீடியோலாம் சொல்லியிருந்தேன். ஏன் சொல்லியிருந்தேன்னா அதெல்லாம் உருட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்க ரூட்லேயே போய் உங்களுக்கு புரிய வச்சா அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் வித் மீனிங்கோட உங்களுக்கு புரிய வைக்கணும்னா அப்போ என்னால் சொல்ல முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கான ஆராய்ச்சி நான் அப்போ பண்ணாமல் இருந்தேன்னு சொல்லலாமா. அடுத்தடுத்து ஆராய்ச்சி பண்ணி அப்போவே அது உருட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனால் தெளிவாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ப்ரூஃப்ஸ் வேணும்ல, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ரூஃப் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒவ்வொரு தியரி லைன் பை லைனாக ரீட் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? இந்த அளவுக்கு என்னை உயர்த்தினதும் கடவுள் தான் சொல்லணும். அப்போ டைமென்ஷன் என்னைக்குமே நகராது. 5th டைமென்ஷனுக்கு நகர்ந்துருச்சுட்டாங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வீடியோ போடுற அத்தனை பேரும் நம்ம இப்போ 5th டைமென்ஷனில் இருக்கிறோமா, என்னமோ ஆகாயத்தில் பறந்துகிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிறோம். நீங்கள் வந்து 5th டைமென்ஷன்னா ஃபுல்லாக ஆன்மீகத்திலே பூரா பேர் ஆன்மீகத்தை பற்றியே திங்க் பண்ணுவாங்க. இந்த டைமென்ஷன்லேருந்து ஒரு படிக்கிட்டு வச்சு அடுத்த டைமென்ஷனுக்கு போகிறாங்க இவங்க பூரா. எங்ககிட்ட இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து எங்கள் கிளாஸ்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்களாம் 5th டைமென்ஷனுக்கு போயிடுவீங்க. எம்மாடி என்னமா உருட்டுறாங்க. ஆனா உண்மை எது? கடவுள் உண்மையிலே கொடுத்திருக்கிற, உண்மையிலே இந்த உலகத்தை எப்படி
வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தேர்டு டைமென்ஷன் தான். சரிதானே? இது வந்து ஃபிஃப்த் டைமென்ஷனுக்குலாம் நகராது. ஃபோர்த் டைமென்ஷன் ஆல்ரெடி இருக்குது. மின்கோஸ்கி சொல்லியிருக்கிற அந்த ஃபோர்த் டைமென்ஷன் எங்கே இருக்குன்னா இந்த பூமியில் கிடையாது. அந்த நம்மளுடைய அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்மளோட கேலக்சியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம டெலஸ்கோப்பில் ஆராய்ச்சி பண்ணாலும் எவ்வளோ பெரிய டிவைஸை நீங்கள் ஸ்பேஸ்லேயே தூக்கிட்டு போய் வச்சாலும் நம்ம கேலக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர்த்து நம்ம கேலக்சி நம்மளுடைய நெபுலா நம்ம கேலக்சிக்குரிய ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னு சொன்னேன். நெபுலா நம்மளுடைய நெபுலாலேருந்து வருதுன்னு சொன்னேன். அது ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்க. சூரியன், பெரிய சூரியன். அந்த நெபுலாவை தாண்டினா தான் அடுத்த கேலக்சிக்கு போக முடியும். ஃபோர்த் டைமென்ஷனல் கேலக்சி. அங்கே தான் அதுதான் டைம் அப்படின்ற விஷயத்தை, அதாவது இங்கே நம்ம வந்து டைமை பொறுத்து தான் வாழ்கிறோம். ஒவ்வொரு நிமிஷத்தை பொறுத்து வாழ்கிறோம். இந்த டைமில் நம்ம இதை பண்ணணும், அந்த டைமில் நான் இதை பண்ணணும். ஆனால் ஃபோர்த்து டைமென்ஷன் இருக்குது தெரியுமா, அங்கே வந்து டைம்ன்றதே இருக்காது. எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ சொர்க்கம்ன்றது அங்கே இந்த ஃபோர்த்து டைமென்ஷனில் கூட ஒரு மீனிங் இருக்கும். லைஃபுக்குன்னு ஒரு மீனிங். அங்கேயும் வந்து கணவன், மனைவி, வாழ்க்கை, குழந்தைகள், இந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே வாழ்கிற மாதிரி தான் அங்கேயும் வாழ்வாங்க. ஆனால் அங்கே வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம், இன்னும் கொஞ்சம் ஒரு டெவலப்டு லெவலில் இருப்பாங்க. நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாமா. அவங்களுக்கு சில பல சக்திகள்லாம் இருக்கும். அவங்கள தான் தேவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஃபோர்த்து டைமென்ஷனில் வாழக்கூடியவங்க யார்? இந்திர தேவர், சந்திர தேவர், எல்லாருமே எங்கே இருக்கிறாங்க? தேவதைகள். பெண்கள்னா தேவதைகள். அவங்க எல்லாருமே யாருன்னா தேவர்கள், தேவதைகள். அவங்க எல்லாரும் எங்கே இருக்கிறாங்கன்னா ஃபோர்த்து டைமென்ஷனில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு பகுதி சோல் தான் இங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி தானே? நமக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக கனெக்டிவிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஓகேவா? நமக்கு வரக்கூடிய கனவு, நமக்கு திடீர்னு யாரோ வந்து பேசுகிறாங்க, கனவு வருது. நான் கனவுல பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு விஷயங்கள், இறந்து போனவங்களாம் என் கனவுல வர்றாங்க. என் அப்பா இறந்துட்டாங்க ஆனால் கனவுல வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எங்கே இருப்பாங்கன்னா அந்த ஃபோர்த்து டைமென்ஷனில் இருப்பாங்க. நம்ம இங்கே இந்த உலகத்தை அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஃபோர்த்து டைமென்ஷனில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இங்கே நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ண முடியும்? அவங்களுடைய சோலோட கனெக்டிவிட்டி யார்கிட்ட இருக்குதோ அவங்கள தான் காண்டாக்ட் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே நம்ம வந்து தனிச்சு பிறக்கலை. நமக்கு எந்த தொடர்புமே இல்லாமல் நம்மளா இங்கே வந்து பிறந்துட்டோம், நம்ம அப்பா அம்மாவுக்கு திடீர்னு வந்து பிறந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு பல ஸ்டோரி இருக்குது. நம்மளுடைய வரலாறுலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முதல் மனுஷி வந்திருக்காங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா அதோட முடிஞ்சு போல நம்மளுடைய ஸ்டோரி எங்கே இருக்குன்னா ஃபோர்த்து டைமென்ஷன்லேருந்து கனெக்ட் ஆகி இங்கே வருது. அதை தான் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுத்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை இப்போ நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக சொல்கிறதுக்கு இந்த வீடியோ. ஓகேவா? அப்போ அதுதான் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம். அப்போ கனவு வருது, அந்த ஃபோர்த்து டைமென்ஷனில் வாழக்கூடிய தேவர்கள், தேவதைகள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் தானே காண்டாக்ட் பண்ண முடியும். கனெக்டிவிட்டி இல்லைன்னா எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும்? அந்த கனெக்டிவிட்டி பேர் தான் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம். சரி தானே? அப்போ நம்ம வந்து நம்ம கேலக்ஸி எல்லாமே ஃபோர்த்து டைமென்ஷனுடைய கேலக்ஸியுடைய கனெக்டிவிட்டி. அது வந்து ஒரு ஜெல் மாதிரி ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாமா. இப்போ இது வந்து தேர்டு டைமென்ஷன் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபோர்த்து டைமென்ஷனில் இருக்கக்கூடிய கேலக்ஸி அதுக்குள்ளே சப் கேலக்ஸி எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்குள்ளே மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது அது எக்கச்சக்கம். இது ஃபுல்லாக ஃபோர்த்து டைமென்ஷனில் வாழக்கூடிய கேலக்ஸிக்குரிய மொத்த நெபுலா கோள் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து தேர்ட் டைமென்ஷனில் வாழக்கூடிய கேலக்ஸி நெபுலா கோள். இதுக்குரிய உலகம் இங்கிட்டு இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக இங்கிட்டு போயிட்டு இருக்கு. இது ரெண்டும் கனெக்டரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கனெக்டரில் தான் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். சரியா? அந்த கேப்பு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா. இதுக்கு இந்த டைமென்ஷன் முடியுது, இந்த நெபுலா கோளோட இந்த டைமென்ஷன் முடியுதுன்னா அந்த டைமென்ஷனுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கும் தெரியுமா? ஆர்பிட்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட் லெவல் அதுக்கு ஒரு ஏரியா இருக்கும். இங்கேருந்து இங்கே வரைக்கும்ப்பா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த டைமென்ஷனோட ஆர்பிட்டு. அப்புறம் இந்த ஃபோர்த்து டைமென்ஷன் இருக்குது, இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கோடு போடுங்க. இந்த கேப்பு நான் வந்து இருங்க உங்களுக்கு பேப்பரில் வந்து தெளிவாக சொல்கிறேன்.
இப்போ நான் இது வரைஞ்சிருக்கேன்னா இது வந்து 3rd டைமென்ஷனல் கேலக்ஸி சரிதானே. இந்த சைடு ஃபுல்லாக அந்த கேலக்ஸியில் இருக்கக்கூடிய சப் கேலக்ஸி ஸ்டார்ஸு வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாக 4th டைமென்ஷனல் கேலக்ஸி. இதில் வந்து அதில் இருக்கக்கூடிய சப் கேலக்ஸி ஸ்டார்ஸு உயிரினங்கள் வாழ்க்கை இதெல்லாமே அந்த சைடு போயிட்டுருக்கு. இப்போ இந்த 3rd டைமென்ஷன் இப்போ நம்ம சொன்ன அந்த ஸ்பேஸ் பாயிண்ட்டு XYZ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன XYZ. இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு என்ன, இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டீன்னு சொல்லி வச்சுக்கோங்க ஒரு பேச்சு சரிதானே. இவங்க சொல்கிறது படி. ஆனால் உண்மையிலே இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஆனால் இதுதான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அதுக்காக நான் சொல்கிறது பொய் கிடையாது. இதுதான் இங்கே போயிட்டுருக்கு ரியலாக. நமக்கு ஏன் கனவு வருது, இதுக்கான அர்த்தம், அவங்களாம் எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. இப்போ இங்கே 3 பாயிண்ட்ஸ் இருக்குதா, இங்கே போயிட்டுருக்கு. இந்த 3rd டைமென்ஷன் இது வந்து இந்த நெபுலா கோல்னு வச்சுக்கோங்க. இது 4th டைமென்ஷனில் இருக்கக்கூடிய மெயின் நெபுலா கோல்னு வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு ஒரு ஆர்பிட் எல்லை இருக்கும் தெரியுமா. இந்த 3rd டைமென்ஷன் முடிகிறதுக்கு இப்படி தானே சுற்றும். இந்த நெபுலா கோலையும் தாண்டி இந்த டைமென்ஷன் எல்லை ஏரியா, இந்த டைமென்ஷனே இதோட முடியுதுப்பா. இது வரைக்கும் அந்த டைமென்ஷனுடைய ஆற்றல் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா. அது இதோட அந்த கிராவிட்டி முடிஞ்சிடும். அந்த கிராவிட்டி ஏரியா வந்து இந்த டைமென்ஷனுக்குரிய 3rd டைமென்ஷனுக்குரிய கிராவிட்டி ஏரியா வந்து இதோட முடிஞ்சிடும் சரியா. இது தாண்டுச்சுன்னா 4th டைமென்ஷனுடைய கிராவிட்டி ஏரியாக்குள்ளே நம்ம வந்துடுவோம்னு சொல்லி அர்த்தம். 4th டைமென்ஷனல் ஆர்பிட்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோம்னு அர்த்தம். அப்போது 2 ஆர்பிட், இது 4th டைமென்ஷனல் ஆர்பிட், இது 3rd டைமென்ஷனல் ஆர்பிட்டு. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஆர்பிட் இருக்குது தெரியுமா. இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டு சரிதானே. அந்த ஆர்பிட்டு தான் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கோடு போடணும் சரிதானே அப்படின்னு சொல்லுவாங்க சரிதானே. 2 ஆர்பிட்டுக்கும் இடையில 3rd டைமென்ஷனல் கேலக்ஸி இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க கேலக்ஸிக்கும் 4th டைமென்ஷனல் இது வந்து தேவர்கள் வாழக்கூடிய கேலக்ஸின்னு நம்ம எழுதி வச்சுக்கலாம். இது நாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா. இப்போ இவங்களுடைய ஆர்பிட்டுக்கும் நம்ம வாழக்கூடிய ஆர்பிட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஆர்பிட் இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஜெல் வடிவத்தில் இருக்கும். கலர் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் ஜெல் வடிவத்தில் இருக்கும். ரெண்டையும் வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ரெண்டையும் இழுத்து பிடிச்சி ஒட்டி வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாமா. 2 கேலக்ஸியும் இழுத்து பிடிச்சி ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒட்டி வச்சுருக்கோம். அந்த விஷயம் தான் அதுக்கு பேர் தான் பிளாஸ்மா. அது வந்து 4th ஸ்டேட்டு, சாலிடு லிக்விடு கேஸ்க்கு அப்புறம் பிளாஸ்மா ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஜெல் வடிவத்தில் சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், கேஸு எல்லாம் சேர்ந்து இருக்கும் சரிதானே. தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு தான் பிளாஸ்மா ஸ்டேட்டு. அது வந்து ஒரு ஜெல் மாதிரி கொலாய்டல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜெல் வந்து இந்த கேலக்ஸி இந்த கிராவிடேஷ்னல் கேலக்ஸியும் இது ஒரு வேறு மாதிரியான கிராவிடேஷ்னல் கேலக்ஸி, இது ஒரு வேறு மாதிரியான கிராவிடேஷ்னல் கேலக்ஸி. இந்த 2 கேலக்ஸியும் இழுத்து பிடிச்சி ஒட்டி வச்சுருக்கோம். அந்த ஒட்டி வைக்கிற இடத்துக்கும் ஒரு கேப் இருக்குது. 2 ஒன்றா ஒட்டி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2க்கும் ஒரு கேப்பு கொடுத்துருக்கு. அந்த கேப்புக்கு பேர் தான் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் சரிதானே. அந்த கேப்பை தான் இவங்க வந்து நாங்கள் வந்து ஆத்மாவில் ஒரு பாலம் அமைக்க போகிறோம். அந்த பாலத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம்ன்ற மாதிரி ட்ராவல் பண்ணி மெடிடேஷனில் ட்ராவல் பண்ணி போனோம்னா நம்ம வந்து 5th டைமென்ஷன் 4த்தையும் தாண்டி 5த்துக்கு போயிட்டாங்க. 5th டைமென்ஷனுக்கு நம்ம போக முடியும். அதுக்கு போயிட்டோம்னா அந்த வேர்ல்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து நிரந்தரமாக வாழக்கூடியவங்க, அவங்க கூட கனெக்ட் ஆகி போயிட முடியும். இப்படிலாம் நம்ம இந்த உலகத்தில் உட்காந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரூட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா மென்டலாக தான் சுற்ற முடியும் சரிதானே. அப்படியெல்லாம் போகவே இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டாலே நமக்கு இந்த வாழ வேண்டிய வாழ்க்கை சங்கிலி தொடர்பு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சாதான் அடுத்த வாழ்க்கையை நம்ம போகவே முடியும். நம்ம நினச்ச மாதிரி எங்கே வேணாலும் போக முடியும். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஜம்ப் பண்ணிலாம் போக முடியாது. அதுக்கு பேர் குவாண்டம் ஜம்ப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. குவாண்டம் ஜம்ப்லாம் இருக்குது, ஆனால் நம்ம பண்ண முடியாது சரிதானே.
இந்த கேப்பு தான் வைக்க போகிறோம் ஆப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. யார் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர்னு சொல்லிட்டு 5th டைமென்ஷனுக்கு நாங்கள் உங்களை கூப்பிட்டு போயிடுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு சுற்றுறவங்க. இந்த கேப்பை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. மின்கௌஸ்கி இதைத்தான் வந்து மின்கௌஸ்கி ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், மின்கௌஸ்கி வேர்ல்டு எல்லாமே சொல்லிக்கலாம். ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் சரி தானே. இந்த கேப்பை தொடர்பு கொண்டு தான் இந்த கேப்பில் அவங்களுடைய மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. யார்? தேவர்கள். அவங்களுடைய சோல்ஸ், ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு சோல் இந்த உலகத்தில் இருக்குது. அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்குது. எல்லா தேவர்களுக்கும் ஒரு சோல், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருமே ஒரு தேவருடைய சோல் தான் சரி தானே. அந்த தேவருடைய சோல்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான். ஸோ அவங்க எந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வாழ்க்கை தான் நீங்கள் வாழ முடியும். அவங்களுடைய பிம்பம் தான் நீங்கள் சரி தானே. நீங்களாம் அவங்களுக்கு தனித்து நானாக என் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்வேன்னு வாழலாம் முடியாது. அவங்களுடைய கண்ட்ரோல் படி தான் நம்ம வாழவே முடியும். அதைத்தான் வந்து ஏஞ்சல்ஸ்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏஞ்சல்ஸ் கூட நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கைடு ஏஞ்சல் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் உண்மை தான் சரி தானே. ஆனால் அதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு மீடியேட்டர்னு சொல்லிட்டு வராங்க தெரியுமா, அது போய் நம்மளுடைய ஏஞ்சலை நம்ம தான் கண்டுபிடிக்க முடியும். எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும், என்னுடைய ஏஞ்சல் யார், எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும். அதை நோக்கி நான் ட்ராவல் பண்ணி என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, இந்த உலகத்தில் ஏன் பிறந்திருக்கேன், நான் எந்த மாதிரியான ஜாபில் நான் போகணும், எனக்கு ஆம்பிஷன் என்ன, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை கல்யாணம் பண்ணாமே வாழணுமா அப்படின்ற எல்லாமே, இல்லை நான் சீக்கிரமாகவே இறந்து போயிடுவேனா அப்படின்ற எல்லாமே என்னுடைய ஏஞ்சல் தான். அதை என்னுடைய ஏஞ்சல் தான் சொல்லும். அதை வந்து யாருமே இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கான வாழ்க்கையினுடைய நோக்கம் எல்லாமே நான் தான் கண்டுபிடிக்க முடியும். எனக்கான ஏஞ்சல் யாருன்னு நான் தான் தேடி போகணும். சரி, எப்படி தேடி போகிறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வாழ்கிறது மூலியமாகவே தேடி போகலாம். நம்மளுடைய வாய்ஸ் கேட்கும் தெரியுமா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு வாய்ஸ் கண்டிப்பாக கேட்கும். ஆனால் நம்ம அதை கவனிக்க மாட்டோம். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம வாய்ஸை நம்மளே கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னொருத்தவங்ககிட்ட போய் அருள்வாக்கு கேட்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதா நான் சொல்ல வருது? ஸோ அவங்க நம்மளுடைய கனவுகள், நமக்கு வர கனவுகள், இதெல்லாம் நமக்கு உலகத்தில் நகலக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரி தானே. அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னாலே நம்ம வாழ்க்கை எதுன்னு நம்மளால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். என்னோடய வாழ்க்கை என்னன்னே தெரியல, நான் 28 வயசு வரைக்கும் வந்துட்டேன், ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன்ப்பா, ஒரு வேலை கூட கரெக்டாக எனக்கு கிடைக்கல அப்படின்னா அது எல்லாமே உங்களுடைய ஏஞ்சல் யார், நீங்கள் எந்த சோல்லேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்றத நீங்கள் காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் காரணம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் முடியாது. அது எனி டைம் உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த வாய்ஸை நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு அர்த்தம் சரி தானே. அதை நீங்கள் எப்படி கேட்கலாம்? ஏஞ்சலுக்கு ஏதாவது பூஜை பண்ணால் கிடச்சிருமா? சத்தியமாக கிடைக்காது. நீங்கள் ஏஞ்சலுடைய வாய்ஸை கேட்கணுன்னாலே நீங்கள் கடவுளை காண்டாக்ட் பண்ணாலே போதும். கோயிலுக்கு போகணும், அவங்கவுங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமி, எல்லா சாமியும் ஒன்று தான் சரி தானே. எல்லா சாமியுமே நம்மளை எந்த பாதையில் கூட்டிகிட்டு போய் நம்மளுடைய லைஃபுக்கான உண்மையான டெஸ்டினியை கொடுக்கணுமோ அது கொண்டு போய் தான் விடுவாங்க, எந்த சாமியாக இருந்தாலும் சரி தானே. எல்லாமே ஒரே சாமி தான் ஓகேவா. அதை நீங்கள் எந்த ரூட்டில் வேணாலும் தேடலாம், எந்த வித தவறு கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனை தேடி போகாதீங்க. மனுஷனை தேடலாம், மெடிடேஷன் சொல்லி தராங்களா தெரிஞ்சுக்கலாம், யோகா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கடவுளையே ஒரு மனுஷன் காட்ட முடியாது. கடவுளை காட்டுறதுக்கான பாதையைத்தான் கொடுக்க முடியும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கடவுளையே ஒரு மனுஷன் காட்டுறதுக்கும் கடவுளை காட்டுறதுக்கான பாதையை காட்டி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு வந்து கைடாக இருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கைடு அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா, கடவுளை நோக்கி பயணிக்கக்கூடிய பாதையத்தான் அவங்க காட்டி விடணுமே தவிர்த்து நான் கடவுளே காட்டிட்டேன் சொல்ல முடியாது, கண்டிப்பாக முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னா அது உருட்டுன்னு அர்த்தம், ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். முக்கியமாக தீட்சைன்றது யாருனாலையும் யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ இந்த வேர்ல்டு இருக்குது தெரியுமா, இது ரெண்டுக்கும் இடையில ஒரு வேர்ல்டு இருக்குது, அங்கே யாரும் வாழ்கிறது இல்லை. ஆனால் அந்த இடத்த யூஸ் பண்ணி அது வந்து ஒரு மெசேஜ் சென்டர்னு வச்சுக்கலாமா. 4th டைமென்ஷனில் இருக்கக்கூடியவங்க 3rd டைமென்ஷனில் வாழக்கூடியவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ் சென்டர். இதெல்லாம் கடவுள் தான் அப்படி வச்சுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மெசேஜ் சென்டர் வேலை செஞ்சால் தான் அவங்க நமக்கு தகவல் கொடுக்கவே முடியும். கனவுல
நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களெல்லாம் வச்சு காண்டாக்ட் பண்ண முடியும். அது மூலிமா தான் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி நீங்கள் பயணிக்கணுன்றதையே நமக்கு சொல்ல முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் அவங்களுடைய கைடன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு போனால் தான் நம்மளுடைய சோலை அவங்கக்கிட்ட போய் சேர்க்க முடியும். யார் தேவர்களில் யாருடைய சோல்லேருந்து நம்ம பிரிஞ்சு வந்தோமோ அவங்கக்கிட்ட போய் சேர்க்க முடியும். அப்போ தான் நீங்கள் 4th டைமென்ஷனல் வேர்ல்டுக்கு போகவே முடியும். அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே 4th டைமென்ஷனல் வேர்ல்டு, அதில் வாழக்கூடிய வாழ்க்கை. அங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் லைட்டு இதெல்லாம் ஐன்ஸ்டீன் சொல்கிறாங்களா, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அது அங்கே போனீங்க, அங்கே இந்த இடத்த தாண்டிடுச்சுனாலே வெலாசிட்டி ஆஃப் லைட்டுடைய வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது நம சிவாய நம சிவாய நம சிவாய.